வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். கடந்த 12 ஆண்டுகளில் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும், தேசத்தின் நலனை முதன்மையாக கருதி அரசு செயல்பட்டு வருகிறது என்றும், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நனவாக்க சேவை, நல்லாட்சி மற்றும் வளம் நிறைந்த இந்த பாதையில் அரசு தொடர்ந்து முன்னோக்கி செல்லும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். லக்னோவில் புதிய வானிலை ஆய்வு மையத்தை நேற்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், 2014ஆம் ஆண்டிற்கு முன்பு நாட்டில் 17 டாப்ளர் ரேடார்கள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது 50ஆக அதிகரித்துள்ளது என்று கூறினார். சர்வதேச பிரிக்ஸ் விவசாய மாநாடு மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இன்று தொடங்குகிறது. இந்த மாநாட்டில் பிரேசில், சீனா, ரஷ்யா மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட 21 நாடுகளைச் சேர்ந்த விவசாயத்துறை அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் வல்லுநர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த மாநாடு வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுடெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா இன்று தொடக்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடுகிறார். பஞ்சாப் மாநிலம் முலான்பூரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் இந்தியா இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்னிங்ஸ் மற்றும் 300 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியா சார்பில் பி.வி. சிந்து, மாளவிகா பன்சோட், லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை வில் வித்தை போட்டி துருக்கியில் இன்று தொடங்குகிறது. வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 300க்கும் அதிகமான வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.